கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 24 அதிகாரம் 10 கடைசி பகுதி. இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தியினமாய் செய்தேன் என்றான். இந்த இடத்துல தாவீது கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறார், அல்லது கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் இப்படி செய்ததினாலே ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டேன். என்ன பாவத்தை செய்துகிறார்? அவர் தன்னுடைய தேசத்தின் ஜனங்களை கணக்கு பார்க்கிறார், அல்லது லக்கம் பார்க்கிறார். ஒவ்வொரு ட்ரைபிளையும் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் என்பதை அவர் கணக்கெடுக்கிறார். அது கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமாக இருந்ததினால்தான் கர்த்தர் இந்த இடத்திலே, தாவீதின் இடத்திலே எதிர்த்து நிற்கிறார். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் அக்கிரமம் செய்து விட்டேன். என்னுடைய அக்கிரமத்தை என்னை விட்டு நீக்கிவிடும். நான் புத்தியீனமாய் இந்த காரியத்தை செய்து விட்டேன். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கார், எவ்வளவோ நன்மைகளை தந்திருக்கிறார். நம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா? அல்லது இது என்னுடைய பலன், என்னுடைய பலத்தினால்தான் நான் இதை செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோமா? நம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாட்கள் இது. நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் கரத்திலிருந்து நான் பெற்றிருக்கிறேன், உங்களுடைய கிருபை என்னை தாங்க வேண்டும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆதி நாட்களில் நம்மோடு கூட இருந்தவர்களோடு கூட உள்ள நட்பிலே நாம் உறுதியாக இருக்கிறோமா? அல்லது யாரோ ஒருவர் எதையோ சொல்லுவதை கேட்டு நாமும் தவறான ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுகிறோமா? தெய்வ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. எந்த காரணத்தை கொண்டு கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியத்தை நாம் செய்துவிடவே கூடாது. தன்னுடைய காரியத்தை தவறாக செய்துவிட்டு தாவீது அரசன் சொல்லுகிறான், ஆண்டவரே, மகா புத்தியீனமாய் நான் இதை செய்துவிட்டேன். ஒருவேளை ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பாராதபடிக்கு மனிதனுக்கு பெருமையை கொடுத்து விட்டீங்களா? அல்லது உனக்கு உறவு நட்பாக இருந்த மனிதனுக்கு விரோதமாக பேசினவர்களோடு கூட்டம் கூடி ஒருவேளை உன்னுடைய இருதயத்தில் இடம் கொடுத்து விட்டாயோ? ஆண்டவர் நம்ம பார்த்து நீ புத்தீனமாய் செய்தா என்று சொல்லக்கூடாது. இந்த நாளிலும் நாமே ஆராய்ந்து பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி. எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கத்தக்கதான் இந்த நாட்களில் தெய்வாவியானவர் எங்களோடு கூட பேசுகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் என் கர்த்தரால் வந்தது. எங்களுடைய முயற்சியோ, எங்களுடைய பலனோ, எங்களுடைய பராக்கிரமமோ அல்லவே அல்லப்பா. நாங்கள் மற்றவர்களை நிதானிக்காதபடிக்கு, மற்றவர்களை நாங்கள் தவறாக சித்தரிக்காதபடிக்கு என் இயேசுவின் சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.